இறைவன பிரார்த்திக்கிற விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப பொறுமைய கையாளணும். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இத சொல்லப்போனா, நம்ம ஒரு பெரிய மாட மாளிகையில வாழ்ந்தாலும், ஒரு பெரிய பங்களால வாழ்ந்தாலுமே, ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போகும்பொழுது அந்த பங்களாவ பூட்டி, சாவிய வந்து தன்னுடைய பாக்கெட்லயோ, அல்லது தன்னுடைய பக்கத்து வீட்லயோ குடுத்துட்டு போவாரு. ஆனா வந்து வெளியூர் போன பிறகு அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பங்களால இருக்காது. அவர் கொண்டு போற அந்த சின்ன கீல தான் இருக்கும். அப்பப்ப பாக்கெட்ல பார்த்துக்குவாரு. நம்ம வந்து கீ பத்திரமா வச்சிருக்கோமா? அப்படின்னு பார்த்துக்குவாரு. அந்த பங்களோனுடைய மதிப்பு, அந்த பங்களோனுடைய ஒரு சிந்தனையே அவர்கிட்ட இருக்காது. அந்த மாரி இறைவன் நமக்கு வந்து ஏதாவது நம்ம இறைவன்ட்ட நாடுறோம் அப்படின்னா, பிரார்த்தனை என்னுங்கிற ஒரு சிறிய சாவி மூலமா நம்ம அத அடையலாம். ஸோ அந்த அந்த இறைவனுடைய பார்வை, இறைவனுடைய நம்மளுக்கு வந்து அவங்களுடைய நன்மை வேணும் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு சிறிய பிரார்த்தனை மூலமா நம்ம அவன அடையலாம். ஸோ அந்த கீ அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை. அது மூலமா தான் நம்ம மாட மாளிகை அப்படிங்கிற ஒரு பெரிய இத தொறக்கிற மாதிரி, இறைவனுடைய ஒரு அருள வந்து நம்ம பெறலாம்.